ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். 13 வருடங்கள் நீட் என்கிற இந்த எக்ஸாம் பிறந்து 13 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கு டெல்லி தெருக்கள்ல அந்த நீட்டுக்காக 180 பேர் ரத்தம் சிந்திட்டு நிக்கிறாங்க. தேசிய ஊடக ரிப்போர்ட்ஸின் படி நேத்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே டெல்லி போலீஸ் வண்டியில தூக்கி போடப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகள் கேக்குது, முதல்வர் விஜய் ஏன் இன்னும் பேசல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து உங்க முன்னாடி வைக்க போறேன். நீட்டோட பர்த் சர்டிபிகேட். அதுல இருக்கக்கூடிய நீட்டோட பர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய தந்தை பெயர் எந்த கட்சின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில கண்ணீர் சிந்தக்கூடிய அதே கட்சி. நீட்டை பெத்தது யாரு, வளர்த்தது யாரு, 5 வருடங்களாக ஆட்சியில இருந்தும் கூட ஒழிக்காம விட்டது யாரு? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில சொல்லிட்டு கடைசியா விஜயோடைய சிஎம் விஜய் அவர்களின் மௌனம் உண்மையிலேயே இது ஒரு துரோகமா இல்லைன்னா இது அவருடைய தந்திரமா அப்படின்னு நீங்களே தீர்ப்பு சொல்லணும். முதல்ல நம்ம எல்லாரும் டெல்லிக்கு போவோம். இந்த போராட்டம் எப்படி பிறந்ததுன்னு பார்க்கணும். மே மாதம் வேலையில்லா இளைஞர்களையும் சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்டையும் காக்ரோச்சஸ் பாரசைட்ஸ்னு அதுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணதாக ரிப்போர்ட் ஆன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட ஒரு வார்த்தை. அதை கேட்டு கோபப்படுறதுக்கு பதிலா இந்த தலைமுறை என்ன பண்ணுச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பேரையே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு சட்டையர் கட்சி. கேலி கூத்தாக ஆரம்பிச்சதுதான் இந்த கட்சி. ஒரு மாதத்துல தேசிய இயக்கமாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் நீட்ல 2வது தடவை பேப்பர் லீக் ஆச்சு. எக்ஸாம் கேன்சலேஷன், ரீடெஸ்ட் குளறுபடி, லட்சக்கணக்கான பசங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் சூதாட்டமாச்சு. ஜூன் 28ஆம் தேதி சோனம் அப்படிங்கிறவரு ஜந்தர் மந்தர்ல உண்ணாவிரதம் ஆரம்பிச்சார். அவருடைய டிமாண்ட் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா ராஜினாமா செய்யணும். அப்புறம் இந்த மாதம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் இவரை பலவந்தமாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. அப்புறம் ஜூலை 20ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட் மான்சூன் செஷன் ஆரம்பிக்கிற அதே நாள் சலோ சன்சாத் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம். 10,000க்கும் அதிகமான பல லட்சம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்ணீர் வெடி, லத்தி சார்ஜ், 180 பேருக்கும் அதிகமாக காயம். 5 வருஷத்துல டெல்லி பார்க்காத, இந்தியா பார்க்காத மிகப்பெரிய ஒரு தெரு போராட்டம். டெல்லி போலீஸ் பக்கம் சொல்றது பேரிகேட்ஸ் உடைப்பு, அரசு சொத்து சேதம், போலீஸ் மேல தாக்குதல், இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அப்படிங்கிற விசாரணை தற்போது நடந்துகிட்டு இருக்கு. 2 பக்கமுமே ரத்தம், 2 பக்கமுமே குற்றச்சாட்டு. ஜூலை 21 நேத்து பிரதமர் வீட்டு முன்னாடி தர்ணா. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் 3 பேரும் டீடைன் பண்ணி வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. மம்தா பானர்ஜி உடனடியாக ஆதரவு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாத நடிகர் பிரகாஷ்ராஜ், ஷபானா அஸ்மி களத்துக்கே போய் நின்று பாஸ்ட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து விசிகே திருமாவளவன் அவர்களும் டெல்லி போய் நான் ஆதரவு கொடுக்கறேன் அப்படின்னு காட்டிட்டு வந்தாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, இங்க நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்றாரு, தமிழ்நாடு 10 வருடமாக எழுப்பின குரல் இன்னைக்கு டெல்லி வரை எதிரொலிக்குது. டிஎம்கே மாணவர் அணி மேடையில நின்னு பேசுறாரு, நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு, சிஎம் விஜய் அரசுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுக்கிறாரு, சோஃபா கவர்மெண்ட். டெல்லிய கேள்வி கேட்க தைரியம் இல்லாத ஒரு அரசாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்றாரு. காங்கிரஸ் தரப்பு கேள்வி இன்னும் கூர்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்க தலைவர் உங்க நீட்டுக்காக அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு, உங்க முதல்வர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்களே கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் அந்த பர்த் சர்டிபிகேட்டை திறக்க போறேன். இந்த நீட்டோடைய பர்த் சர்டிபிகேட்டை திறக்க போறேன். நம்பர் 1, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரொபோசலை கொண்டு வருது. நாடு முழுக்க மெடிக்கல் அட்மிஷனுக்கு ஒரே ஒரு தேசிய தேர்வு. எப்ப? 2013 மே 5ஆம் தேதி இந்தியாவுடைய முதல் நீட் எக்ஸாம் நடக்குது. அந்த நேரத்துல டெல்லியில ஆட்சியில இருந்தது யாரு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? காங்கிரஸ், UPA 2. பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்ம நாட்டை வழி நடத்திக்கிட்டு இருந்தார். அதாவது நேத்து ராகுல் காந்தி அவர்கள் எந்த எக்ஸாமோட பாதிப்புக்காக அரெஸ்ட் ஆனாரோ அந்த எக்ஸாம இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததே அவருடைய கட்சியோடைய ஆட்சி தான். இது என்னுடைய அக்யூசேஷன் கிடையாது, இது கேலி கிடையாது, இது தேதி வாரியான ஒரு ரெக்கார்ட். நீட்டை பெத்தது யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு நீட் பாதிச்ச பசங்க முன்னாடி நின்னு கண்ணீர் விடுறது யாரு? அதே காங்கிரஸ். அரசியல்ல இதை விட மிகப்பெரிய நகைச்சுவை நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீட்டை பெத்தது காங்கிரஸ், நீட்டை வளர்த்தது யாரு? 2016ஆம் ஆண்டுல உச்ச நீதிமன்றம் நீட்டை மறுபடி உசுப்பி விட்டப்ப அதை நாடு தழுவிய கட்டாயமாக்கி அமல்படுத்தியது மத்திய பிஜேபி அரசு. 2017 தமிழ்நாடு கேட்ட விலக்கு நிராகரிக்கப்பட்டது. அதே 2017 செப்டம்பர்ல தான் அரியலூர் அனிதா
ஸ்டேட் போர்டுல 1200 மார்க்குக்கு 1176 மார்க் வாங்கின அந்த பொண்ணு நீட்னால எம்பிபிஎஸ் கனவு உடைஞ்சு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டாள். அன்னைக்கு மொத்த தமிழ்நாடும் அழுதுச்சு. ஆனா இன்னைக்கு டெல்லி அழுது. வித்தியாசம், தமிழ்நாடு 2017 சொன்னத மத்தியில இருந்தவங்க 2026 தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப மூணாவது கேள்வி, இதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட மையம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 5 வருடம் ஆட்சியில இருந்தும் இந்த நீட்டை ஒழிக்காம விட்டது யாரு? 2021 திமுக தேர்தல் அறிக்கை, நம்பர் 1 தேர்தல் அறிக்கை, நாங்க நீட்டை ஒழிப்போம். அது வாக்குறுதி. வாக்கு அப்படிங்கறத காப்பாற்ற முடியாதவன் இந்த உலகத்துல உயிரோடையே இருக்கக்கூடாது. மனுநீதி சோழன் வாழ்ந்த பூமி இது. 2021 சட்டசபையில் ஆன்டி நீட் பில் கொண்டு வந்தாங்க. கவர்னர் அதை திருப்பி பத்திரமா அனுப்பினாரு. மறுபடியும் இவங்களாகவே பாஸ் பண்ணாங்க. ஆனா அது ஜனாதிபதி அசன்ட்டுக்கு, பிரசிடென்ட் அசன்ட்டுக்கு போச்சு. இப்போ அது அங்கேயே இருக்கு. ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறாரு. நீட் பணக்காரனுக்கும் கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கும் சாதகம்னு சொன்ன அந்த ரிப்போர்ட் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? அவங்க அலமாரியில இருக்கு. இதெல்லாம் அவங்களும் போராடினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்ட். அதை நாம மறைக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு தானாகவே போய் சேரக்கூடிய கிரெடிட். ஆனா ரிசல்ட் என்ன? இதனால வந்த விளைவுகள் 2021 நீட் நடந்துச்சு. 2022, 23, 24, 25 ஒவ்வொரு வருடமும் நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அவங்க ஆட்சி காலத்திலையும் நீட் பயத்துல தமிழ்நாட்டு பசங்க உயிரை விட்டது ரெக்கார்ட்ல இருக்கு. 2024 நாடே அதிர்ந்த மாபெரும் நீட் ஸ்கேண்டல். 24 லட்சம் பேர் எழுதின எக்ஸாம்ல பேப்பர் லீக். ஒரே சென்டர்ல வரிசையா எல்லாருக்கும் ஃபுல் மார்க். சிபிஐ வழக்கு. சரி, இதெல்லாம் இருந்ததுல அந்த நேரத்துல கூட டெல்லியில கூட்டணி பலத்தோட எம்பிக்களை அதிகமாக வச்சிருந்த கட்சி இதே இந்த டிஎம்கே. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா 5 வருட மாநில ஆட்சி, மத்தியில கூட்டணி பலம், அதிகமான எம்பிக்கள், 10 வருஷ போராட்ட வரலாறு. நீட் ஒளிஞ்சதா? இல்ல. ஒரு இன்ச் இவர்களால நகர்த்த முடிஞ்சதா? முடியல. இப்ப 2 மாதம் கூட ஆகாத ஒரு அரச சோஃபா கவர்மெண்ட்னு சொல்லி மேடையில கைதட்டு வாங்குறாரு உதயநிதி. இவருக்கு அரசியல் அனுபவம், அரசியல் நாகரிகம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோஃபால உட்கார்ந்தது யாரு? 10 வருடம் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி வசூல் பண்ணின கட்சியா? இல்ல பதவிக்கு வந்த முதல் சட்டசபை பேச்சிலேயே நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு டெல்லி அரசை பார்த்து நேரடியாக சொன்ன சிஎம் விஜயா? ஆமா, இதுவும் ரெக்கார்ட்ல இருக்கு. விஜய் அவர்களுடைய முதல் சட்டசபை உரையிலேயே நீட் ரத்து டிமாண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் டெல்லியுடைய நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. பிரதமர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மேடையிலேயே தமிழ்நாட்டுக்கு நீட் எங்களுக்கு தேவையில்லை, நீட்டை நீங்க விலக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பிரதமர் இருக்கிற அந்த அரங்கிலேயே வைக்கிறார். இதுவும் சிஎம்ஓ ரெக்கார்ட்ல இருக்கு. தேசிய ஊடகங்கள் இந்தியா முழுவதுமாக அதை ரிப்போர்ட் பண்ணின விஷயம். அப்போ விஜய் நீட் மேல மௌனம்னு சொல்றது நாடகமா, பொய்யா? அவருடைய மௌனம் நீட்டு மேல கிடையாது, இந்த ஒரு குறிப்பிட்ட போராட்ட மேடை மேல மட்டும்தான். அதுக்கான காரணங்களை சொல்றேன். கொள்கை வேற, களம் வேற. இந்த வித்தியாசம் தான் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே ஒரு வரி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அந்த களத்தை அவர் தொடரல? இங்கதான் இந்த வீடியோவுடைய எக்ஸ்ப்ளோசிவ் மொமெண்ட். கடந்த வாரம் ஒரு வீடியோ இந்தியா முழுவதுமாக வைரல் ஆச்சு. முதல்வர் விஜய் ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு வந்துட்டாரு. ஹிந்தி கேப்ஷன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வியூஸ். ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணப்ப என்ன தெரிஞ்சது தெரியுமா? அது டெல்லியே கிடையாது. ஜூலை 13ஆம் தேதி பெரம்பூர் தொகுதி பயணத்தோட வீடியோவை வெட்டி டெல்லி லேபிள ஒட்டி இந்தியா முழுவதுமாக வைரலாக்கி விட்டுருக்காங்க. பல ஃபேக்ட் செக் நிறுவனங்கள் இதை ஃபேக்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. இப்ப யோசிங்க, ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்தின் முதல்வர் போகாத இடத்துக்கு போனதாக ஃபேக் வீடியோ ஏன் யாரோ ஒருத்தர் தயாரிக்கணும்? ஒரே ஒரு காரணம் தான், அவரை பயன்படுத்தி அந்த போராட்டத்தையே பெருசாக்கணும் அப்படின்னு. அவரை அந்த களத்தோட கட்டி போட யாருக்கோ அவசரம் இருக்கு. அவர் அங்க நின்னா மறுநாள் போராட்டம் வன்முறையானா வன்முறையை ஆதரித்த முதல்வர் அப்படின்னு ஹெட்லைன் ரெடியாக இருக்கும். அவர் போகலனா மாணவர்களை கைவிட்ட முதல்வர் அப்படின்னு இப்போ ஹெட்லைன் ரெடி. எந்த பக்கம் திரும்பினாலும் இவரை நாம அடிக்க முடியும். இதுக்கு பேரு மௌனமான ஒரு ட்ராப், மௌன பொறி. ஃப்ரெண்ட்ஸ், சைலண்ட் ட்ராப். போட்டவங்க யாருன்னு நாம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அந்த ட்ராப் வேலை செய்யலனா யாருக்கு எரிச்சல் வருதோ அவங்க பக்கம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த போராட்ட மேடையில, அந்த போராட்ட மேடையை பற்றி பல கேள்விகள் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய இந்த வாங்சுங், இவர் மேல இருக்கக்கூடிய கேஸ், இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் யாராச்சும் இன்னைக்கு பேசுறாங்களா? இவர் மேல 2025 செப்டம்பர்ல நம்ம இந்திய எல்லை அந்த லே லடாக் நடந்த வன்முறைக்கு அப்புறம்
இவர் மேல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவருடைய அமைப்போட வெளிநாட்டு நிதி FCRA லைசன்ஸ் கேன்சல் ஆனதும் மத்திய அரசு ரெக்கார்ட்ல இருக்கு. மத்திய அரசு கல்வி அமைச்சரே இந்த இயக்கத்தை இது நாட்டுக்கு எதிரான ஒரு இயக்கம், இவர் செய்யக்கூடியது எல்லாமே நாட்டுக்கு எதிரான செயல் அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் துணை போகக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு இதே இந்த வங்ஷுங் மேல குற்றச்சாட்டுகள் இந்தியா முழுவதுமாக இருக்கு. NIA ரெக்கார்டு இருக்கு, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ப்ரூவ் பண்ண குற்றச்சாட்டுகள் இவர் மேல இருக்கு. நாட்டுக்கு எதிராக குற்றங்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு பகிரங்கமாக கோர்ட்ல இவர் மேல கேஸ் இருக்கு. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குற்றம் கிடையாது. ஏன்னா கோர்ட் இன்னும் தீர்ப்பு சொல்லல. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆனா பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்கிற மேடை, வன்முறை வெடிக்கக்கூடிய மேடை, எதிர்க்கட்சிகள் ஏறி நிற்கக்கூடிய மேடை, அந்த மேடையில ஒரு மாநில முதல்வர் ஏறணுமா? அதுதான் கேள்வி. அதுவும் கரூர் வழக்கு இன்னைக்கு CBI கிட்ட இருக்கு, அதாவது மத்திய அமைப்பு கிட்ட இருக்கிற ஒரு நேரத்துல இது பயம்னு சொல்ல முடியாது. தன்னுடைய மக்களை வாழ வைக்க, தன்னுடைய மக்களுக்கு சர்வ் பண்ண, உதவி பண்ண, சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான முதல்வரின் கால்குலேஷன். செஸ்ல நீங்க விளையாடக்கூடிய சதுரங்க விளையாட்டுல எதிராளி நகர்த்தக்கூடிய ஒவ்வொரு காயினுமே உங்களை நகர்த்த வைக்கத்தான். எனவே நகராம இருக்கிறது கூட ஒரு நகர்வு தான். ஆனா இங்க ஒரு விஷயம் நேர்மையாக சொல்லணும், மௌனத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. தமிழ் மக்கள் சார்பாக இந்த அரசு கிட்ட 3 டிமாண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டிமாண்ட்ஸ் நான் வைக்கிறேன். ஒன்னு, இந்த செஷன்லயே, வரக்கூடிய இந்த சட்டசபை செஷன்லயே சட்டசபையில நீட் விலக்கு தீர்மானத்தை மறுபடியும் கொண்டு வந்து அனைத்து கட்சி குழுவாக பிரசிடென்ட் கிட்ட திரும்பவும் கொண்டு போகணும். எதிர்கட்சிகளையும் கூட்டிட்டு போகணும். இவங்க வர்றாங்களா வரலையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். அப்ப தெரியும் யாரு அரசியல் பண்றாங்க, யாரு உண்மையிலேயே மக்களுக்காக தீர்வு கேட்கிறாங்க அப்படின்னு. 2, நீட்டினால பாதிக்கப்பட்ட மற்ற மாநில முதல்வர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு லீகல் பிளஸ் பொலிட்டிக்கல் முன்னணி, ஒரு டீம் அமைக்கணும். தமிழ்நாடு தனியாக நின்று கத்துனா அது மாநில அரசியல், 10 மாநிலங்கள் சேர்ந்து கத்துனா அது தேசிய நெருக்கடி. 3வது கண்டிஷன், 3வது டிமாண்ட், டெல்லியிலையும் நாம லத்தி படம் பாக்குறோம், காயங்கள் பாக்குறோம், போலீஸ் வேனுக்குள்ள தூக்கி எறியறத பாக்குறோம். அது சென்னையில வரவே கூடாது. தமிழ்நாட்டுல மாணவர்கள் தெருவுக்கு வந்தா இந்த அரசோடைய போலீஸ் ரெஸ்ட்ரெயின்ட் தான் அடுத்த பரீட்சை. அந்த பரீட்சையில தமிழ்நாடு ஃபெயில் ஆனா இன்னைக்கு நாம் பேசின அதே கடுமையோட இந்த அரசையும் நாம கேள்வி கேட்போம். கண்டிப்பாக இது ப்ராமிஸ். இப்ப நான் ஒரு நல்ல விஷயமும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புயலுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை ஒளி கூட இருக்கு. மத்திய அரசு பார்லிமெண்ட்ல நீட் விவகாரம் மேல விவாதத்துக்கு சம்மதிச்சதாக ரிப்போர்ட்ஸ் வருது. 13 வருடத்துல முதல் முறையாக நீட் என்கிற வார்த்தை பார்லிமெண்ட் மையத்துக்கு வரப்போகுது, வந்திருக்கு. என்ன கோட் பண்ணுங்க, இந்த மான்சூன் செஷன் உண்மையிலேயே கண்டினியூ ஆனா அடுத்த செஷன்லயே நீட் ரிஃபார்ம் பேச்சு அபிஷியலாக ஆரம்பிக்கும். அந்த மேசைக்கு தமிழ்நாடு தன்னுடைய 10 வருஷ ஆவணங்களோட, AK ராஜன் தயாரித்த அந்த ரிப்போர்ட்ஸோட, அனிதாவுடைய ஞாபகத்தோட எல்லாருமே போய் உட்காரணும். அங்கதான் இந்த யுத்தத்தை வெல்ல முடியும். ஜந்தர் மந்தர் தான் ஒரு நல்ல ரோடு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிற முறையில டெல்லி ரோட்ல நிக்கிறாங்க பாத்தீங்களா? உண்மையாகவே சொல்றேன், அதுல 1000 தீய சக்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். விஜயோடைய மௌனம் துரோகமா தந்திரமா? என்னுடைய அனாலிசிஸை நான் சொல்லிட்டேன். கொள்கையில அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, பேசிட்டே இருக்கிறாரு, ரெக்கார்டு இருக்கு. களத்துல இறங்காதது, தனக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த டிராப்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு மூமெண்ட், ஒரு நகர்வு. ஆனா தீர்ப்பு உங்க கையில தான் இருக்கு, மக்கள் கையில தான் இருக்கு. கமெண்ட்ல A அல்லது B போடுங்க. A, மௌனம் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரியான நேரத்துல பேசுவாரு. அவருக்கு எப்ப தெரியும் பேசணும், எப்ப தெரியும் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன்னு போடுங்க, தைரியமா போடுங்க, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. B, இல்ல அவர் இப்பவே பேசி இருக்கணும், மாணவர்கள் காயப்படும் போது ஸ்ட்ராட்டஜி பார்க்கக்கூடாது, தன்னுடைய கேஸை பார்க்கக்கூடாது, தன்னுடைய மாநிலத்தை பார்க்கக்கூடாது, மாணவர்கள் அங்க அடி வாங்குறாங்க, போகணும், பேசணும். உங்க தீர்ப்பை நான் அடுத்த வீடியோல விலாவாரியாக விளக்கி சொல்லுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு நீட் ஸ்டூடெண்ட் இருக்கிற ஃபேமிலிக்கு அனுப்புங்க. இந்த வரலாறு, இந்த ஹிஸ்டரி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. ஒரு சொல்லை சொல்லும் போது அதை வெல்வதற்கு வேற எந்த சொல்லுமே கிடையாது அப்படின்னு உறுதியான பிறகுதான் நாம அந்த சொல்ல சொல்லணும். அரசியல்லையும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம் அப்படின்னு சொல்லலாம். கத்துறவன் எப்பவுமே ஜெயிக்கிறது இல்லை. மேடையில நின்னுட்டு வேணுமனே பழி போடுறவன் ஜென்மத்துக்கும் ஜெயிக்க மாட்டான். வெல்வதற்கான, வெற்றி பெறுவதற்கான வார்த்தைகளை மட்டும் சரியான நேரத்துல பேசுறவன் தான் வரலாற்றில் ஜெயிச்சிருக்கான். உங்க கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் நான் படிப்பேன்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you.